திருட்டு தொல்லை, நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. உடனே ஃபோன் அடித்தா வண்டி எடுத்துகிட்டு போகணும், டைமுக்கு சாப்பிட முடியாது. அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க. ரோட்டில் போகிற வரைக்கும் அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. கேட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யாரு பார்த்தாலும் பரவாயில்லங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, போலீஸும் சரி அந்த ஆடியும் சரி எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு மரியாதையே கிடையாது. டிரைவருங்கிற இங்கே எதுவும் மரியாதை கிடையாது, அவ்வளோதான். டிரைவரை வந்து லாரி டிரைவருங்கிற மதிக்கிறதே இல்லை. நான் அவங்க சண்டே சரியா பேசுகிறேன். போன வீக் எந்த மாதிரி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள்லாம் எந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீக் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாரி டிரைவருங்களாம் எந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து மேலோட்ட கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு, ஆனால் டீப்பாக தெரியாதுல்ல, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்டே சூர்யா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கேன். என் பேர் வந்து சூர்யா. உங்களோட பேர்? என் பேர் பிரபா. சொல்லுங்களா, இப்போ வந்து எல்லா வேலையிலுமே ஒரு கஷ்டம் இருக்கும்ண்ணா, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் லாரி டிரைவராக இருக்கீங்க, லாரி டிரைவரில் என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, எல்லா வேலையிலையுமே ஒரு கஷ்டம் தான் இருக்கும். ஆனால் லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டம். அது வந்து 1-2ன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போகிற ரூட்லேருந்து நாங்கள் போய் அன்லோடிங் பண்ணுற வரைக்கும், திரும்ப லோடு ஏற்றுற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் நம்ம சொல்லணும்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேரமே பத்தாது. எங்களுக்காக வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லுங்கள். எது லோடு ஏற்றி போனோம்னா, எது இப்போ ஒரு 6 பேர்லேருந்து லோடு ஏற்றி நாங்கள் வந்து ஒரு ஜிடியில் வரைக்கும் போகிறோம் வச்சுக்கலாம். ஆடலுக்கு போகிறீங்க 5 பாயிண்ட். அதாவது போலீஸுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் போய் ஆகணும். இன்கேஸ் கொஞ்சம் ராங்காக ஏறி போயிடணுங்களேன், அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்து போய் ஆகணும். 2வது இந்த பைக்கில் வர பசங்க, அவங்க தான் ஆப்போசிட்டில் வருவாங்க, ஆட்டோ டிரைவராக ஆப்போசிட்டில் வருவாங்க. ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் வந்து நம்மளை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பாரதி. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம்லாம் வருது லாரி டிரைவராக இருக்குது? உங்களுக்கு நைட்டு படுத்திருக்காரு, டக்குன்னு அவர் செல்லை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கையை டக்குன்னு அறுத்துட்டு செல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கையினா பிளேடு போட்டாங்க, டக்குன்னு ஒரு 3 இடத்துல பிளேட் போட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 11 வண்டியில் எடுத்திருக்காங்க. 11 வண்டியில் இந்த ஏரியாவில் பீச் ரோட்டில் எடுத்திருக்காங்க. பிரச்சனையாகி அது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. நடந்திருக்கு, பண்ணிட்டாதான் கேள்விப்பட்டோம். நமக்கு அந்த டிரைவர் அப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு பாதுகாப்பாக. அதனால இந்த பீச் ரோட்டில் கொஞ்சம் நமக்கு பார்க்கிங் எங்கேயுமே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம டெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கான வண்டி தெரியுங்களா, 40 ஃபீட்டு. பார்க்கிங் எங்கேயுமே கிடையாது. பீச் ரோட்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கண்ணை சேர்ந்து தூங்குற மாதிரி இருக்குது. அந்த டயத்தில் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது. அது கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் எப்படின்னா போலீஸ்காரெல்லாம் தொல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரீயாக இருந்தால் அவங்க மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ சப்போஸ் லைன் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஓனர்லாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. டைமுக்கு வந்தாகணும், இந்த லோடு டைமுக்கு இறக்கி ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லோடு ஓட்டி ஆகணும். நம்மளுக்கு ஒன்று இருந்தால் தான், ஒரு நாளைக்கு ஒரு லோடு ஓட்டினா தான் நம்மளுக்கு வருமானம் வர மாதிரியே இருக்கும். சப்போஸ் நம்ம ஓனர் சொல்கிற மாதிரி தான் நம்மளும் கேட்க முடியும். ஏறி போப்பா நான் காசு தரேன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. லோடு வண்டியாக இருந்தால், எம்டி வண்டியாக இருந்தால் 50 ரூபா வாங்குவாங்க. அந்த மாதிரி எம்டி டெய்லர் வண்டியாக இருந்தால் 20 ரூபா வாங்குவாங்க. அந்த மாரி இருந்தாங்க போலீஸும் திட்டுவாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வண்டியே ஓட்ட முடியும். அப்புறம் என்ன பண்ணுறது, திருவண்ணாமலையிலேருந்து நான் வந்திருக்கேன். அவன் பேசிட்டாங்க சொல்லிட்டு நான் எதனா பேசணும்னு வச்சுக்கேன், நம்ம இருக்கிறதுக்கு டிரைவருக்கு எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து உயர் அதிகாரி, அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனால் எங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. எங்கே போனாலும் எங்களை மட்டும்தான், நீ டிரைவரா இறங்கடா கீழே அப்படின்ட்டு ரொம்ப கேவலமான வார்த்தையில எங்கள்தான் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஓட்டிட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கலாம், எங்களுக்குன்னு ஒரு வந்து தனியாக ரூம் கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது. இப்போ ஒரு 10 மணிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு கம்பெனியில் சாப்பாடு வசதியே கிடையாது. நாங்கள் பட்னியாக கடந்து தான் நாங்கள் வந்து லோடு எடுத்து திரும்ப வரோம். எங்கள் கஷ்டமெல்லாம் யாருக்குமே புரியாது. ஆனால் கேட்டால் எங்களை நாங்கள் யாரையும் கேட்கவே முடியாது. ஆனால் வந்து எங்கள் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. லாரி டிரைவரா இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். சின்ன வண்டிக்காரன் ஒரு பைக்கில் வந்து விழுந்தா கூட அவன் ஆப்போசிட்டில் வந்து தப்பாக விழுந்திருப்பான். ஆனால் அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க, எங்களை தான் கேட்பாங்க. நீ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு எங்களை கூட அடிப்பாங்க. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலி வெளில வந்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலே ஃபேமிலியெல்லாம் இருக்குது. எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் டெய்லியும் பண்ணிப்பாங்க, வர முடியாது.
அதெல்லாம் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் கூட போக முடியாது தல. டிரைவருங்கிற இங்கே மரியாதை கிடையாது, அவ்வளோதான். டிரைவரை வந்து லாரி டிரைவருங்கிற மதிக்கிறதே இல்லை. நாங்கள் இன்னைக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் டிரைவருங்கெல்லாம் இல்லைன்னா வேறு தமிழ்நாட்டில் வந்து வேறு அதான் சொல்கிறேன், எந்த பொருளும் போக முடியாது, வர முடியாது. அதனால டிரைவருக்கு நல்லா மரியாதை வேணும், அதான் சொல்கிறோம். பப்ளிக் கிட்ட உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா டிரைவரா மதிச்சாங்க. இப்பெல்லாம் நம்மள டிரைவராகவே மதிக்கிறது கிடையாது. இப்போ ஆப்போசிட்ல ஏன்னா 2 வீலர் கார் வந்தா கூட பார்த்தாங்க அம்மான்னு திட்டுறாங்க. இப்போ உங்க பிள்ளைங்கலாம் வந்து எவ்வளோ தெரியுமா, அப்பாவாலேயும் கேட்பாங்க. என்ன பண்றது, வீட்டில் உள்ள கஷ்டம். எல்லாருமே இப்போ வந்து சும்மா நார்மலாக வரல. எல்லாமே அந்த பையன் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்காப்புல, அந்த பையன் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, நான் வந்து பிபிஏ, 2வது எம்பிஏ வந்து கரஸில் பண்ணேன். நல்ல ஜாப் கிடைக்கல. இதில் வந்து அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, ஃபேமிலி ரன் பண்ணி தானே ஆகணும். நமக்கு தேவை மணி. சொல்லுங்க, காசு இல்லாமல் வீட்டை வந்து ரன் பண்ண முடியாது. நைட்டு எப்படி இருந்தாலும் 24 ஹவர்ஸ் கூட தூங்காமல் வண்டி ஓட்டியிருக்கோம். அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு கரெக்டான டயத்தில் இங்கே வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணுமா, ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகணுமா, அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். அதனால ஒரு 12 மணி நேரம் கூட தூங்காமல் வண்டி ஓட்டியிருக்கோம். அப்புறம் ஒரு 8 மணி நேரம் கூட தூங்காமல் வண்டி ஓட்டியிருக்கோம். அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். நாங்கள் தான் போவோம். அப்போ வந்து ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஃபேமிலி எனக்கெல்லாம் குழந்தைக்கெல்லாம் 1 வயசு தான் ஆகுது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம வந்துட்டோம்னா ஒரு 3 மாதம் இருக்கோமா, ஃபோன் அடிப்பாங்க, ஒரு மிஸ் பண்ணி, ஏன்னா ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும்ல. அதனால இந்த வாழ்க்கை நமக்கு டிரைவர் தொழிலை விட்டால் வேறு என்ன தொழில்? எங்களுக்கு மரியாதை வேணும், மேக்ஸிமம் சொல்கிறேன். அது இருந்தாலே போதும். எங்கே போனாலும் மரியாதையே இல்லை. அது முக்கியமாக அது வேணும். நம்ம டிரைவருங்கிறத ஒரு மாதிரி டிரைவரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் எல்லாமே தெரியும். பட் இந்த டிரைவராங்கிறது என்னன்னு தெரில. நம்மளை ஒரு கீழாக தான் பார்க்குறாங்க, ரொம்ப கீழே வச்சு பார்க்குறாங்க. இப்போ வந்து எல்லா வண்டியிலுமே வந்து இன்ஜின் வந்து ஒன்று சென்டரில் இருக்கும், இல்லை பேக் சைடில் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து இங்கே முன்னாடி இருக்கு. இப்போ வந்து இதுதான் ரொம்ப பிரச்சனை வண்டி ஓட்டும் போது. அது வெயில் காலத்துலலாம் நம்ம சொல்லவே முடியாது, சும்மாவே வேர்க்கும். இதில் வந்து இன்ஜின் வந்து நம்ம முன்னாடியே வச்சுட்டு எப்படி? இதில் வந்து 40 ஃபீட் வண்டி இது. கம்பல்சரி 30 டன்னு டபுள்ஸ் போட்டால் 40-45 டன்னு போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி. இப்போ டன்னேஜ் அதிகமாக இருக்கிறதால ஓவர் ஹீட் ஆகும் வண்டி, கம்பல்சரி ஆகும். நம்ம அதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஓட்டவே முடியும். இதில் வேற சாப்பிடாம ஓட்டணும்னு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் கம்பல் கேராகவே இருக்கும். ஆமாம், 24 ஹவர்ஸ் அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து டிரைவருக்கு ரெஸ்ட் ரூம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. இதுதான் முக்கிய பிரச்சனை. ஹார்பர் போனாலும் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எங்கேயுமே இல்லை, சிஎஃப்எஸ்ல தான் இருக்குது ரெஸ்ட் ரூமு. ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வண்டியில் தான். குளிக்கிறதா இருந்தாலும் போயிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்களா துணியெல்லாம் இருக்கா, இதுதாங்க டிரைவர். அதனால் எத்தனை நாளாக சாப்பிடாம இருந்திருக்கேன். வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு பல நாள் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டீ குடிப்பேன், சாப்பாடு இல்லாமல் பல நாள் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம். அண்ணா நான் வந்து இப்போ வந்து 6 லோடு ஏற்றி நான் போகிறேன்னு வச்சிங்களேன். அன்னைக்கு நான் வந்து அவுட் பண்ணுற டைம் வந்து ஒரு 11-11:45 மணி. அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம நான் போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பையன் வந்து ஆப்போசிட்ல வண்டியை வந்து மெயின் ரோட்டையும் நிப்பாட்டிட்டு வண்டி எடுக்கல. நான் ஆர்ன் அடிச்சு அந்த பையன் வண்டி எடுக்கல. மறுபடியும் ஆர்ன் அடித்தேன். ரொம்ப வந்து கேவலமான ஒரு வார்த்தையில பேசினாப்புல வந்து இந்த மாதிரி சட்டையை பிடிச்சி இப்போ கேவலமாக பேசி என்னை வண்டியை வந்து டிரைவர் சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே, அதெல்லாம் ரொம்ப ஹைவேல எங்க போனாலும் டிரைவர் தான், லாரி டிரைவர் தான். அது முக்கியம் மட்டும் கிடையாது, எங்க போனாலுமே டிரைவர் தான். ஆர்டிஓ பாஸ் பண்ணி ஆகணும், போலீஸ் பாஸ் பண்ணி ஆகணும். 2வது வந்து நம்ம வந்து டிராஃபிக் போலீஸ். நம்ம கொஞ்சோன்ற ஒன்றும் கிடையாது, நம்ம வந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம சடனாக நிப்பாடுவாங்க வண்டியை, நிப்பாட்டு இறங்கி வாடாம்பாங்க. நமக்கு மரியாதையே கிடையாது. இறங்கி வாடான்னு தான் சொல்லுவாங்க. இறங்கி வாப்பா அந்த மாதிரிலாம் ஒரு மரியாதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நாங்களும் எதிர்பார்க்க கிடையாது. நம்மளாம் பழகி போயிட்டு உடனே இறங்கி வாடாம்பாங்க. இறங்கி வந்த பிறகு உள்ளே போயிட்டு பணம் கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இது யாரு பார்த்தாலும் பரவாயில்லங்க, நான் ஓப்பனா சொல்றேங்க. போலீஸும் சரி, ஆடிவும் சரி, எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு மரியாதையே கிடையாது. டிரைவரா கொஞ்சம் வெளில போய் நில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதனால் நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. இப்போ
இப்போ நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னா எனக்கான வேலை வாய்ப்போ எனக்கான டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த ஒரு பொசிஷனில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நான் பாட்டுக்கு அதில் போயிடுவேன். இல்லை அந்த பையன் ஒரு இன்ஜினியர் முடிச்சிருக்கானா அவனுக்கு இன்ஜினியரிங் அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்சாக்கா அவன் அதில் போயிடுவான். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சி ஆகணும், ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு தேவை எல்லாருக்குமே மணிங்கிறது ஒரு பணம் தான் தேவைங்க. ஆனால் அது எந்த வேலை கொடுத்தாலும் பார்த்தாகணும். என்ன பண்ணுறதுங்க, படித்ததுக்கும் நமக்கு வேலை கிடைக்கல, ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு. எனக்கெல்லாம் சொல்ல போனீங்கன்னா என் தங்கச்சிக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இப்படி இதெல்லாம் எப்படி கிடப்பேன், நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை வர வரைக்கும் நான் இப்படி இருப்பேன்னா நம்மளை செருப்புகள் எடுப்பாங்க, இல்லை கடங்காரன் வந்து வீட்டில் நிற்பான். உண்மையா இல்லைங்களா நீங்கள் சொல்லுங்கள்? இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு மாதம் ஒரு 15,000 இஎம்ஐயா ஒரு 10,000 கொடுத்தா அவ்வளோ ஒரு மான மரியாதையோட வாழலாம் வீட்டில், ஏன்னா ஒரு கௌரவமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ என் கஷ்டம்லாம் கேட்காதீங்க ப்ரோ, நான்லாம் அழுதுருவேன். சண்டே சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அவங்கள வந்து யாரும் மதிக்க மாட்றாங்க அப்படின்றது தான் அவங்க ஒரு குறையாக சொல்கிறாங்க. அவங்க வந்து யாரும் மதிக்க மாட்றாங்க, லாரி டிரைவராக போடா அப்படின்றாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அவங்க தான் மெயின் இருக்கிறதுலே ஒரு டிரைவர்ஸ், அவங்க தான் மெயின். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா சேஃப்டியாக அவங்க தான் எடுத்துகிட்டு போய் நம்மளை விட்றாங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு டிரைவர்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமா டிரைவர், நானும் வண்டி நானும் கார்லாம் ஓட்டுவேன், அப்போ நானும் ஒரு டிரைவர் தான். அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் மதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சண்டே உங்களை பார்க்குற வரைக்கும் அண்ட் தென் பாய், டாடா, see you, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பாய்.